தயவுசெய்து நான் என்ன சொல்றேன்னாக்க, பப்ளிக்கு என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்டு சொல்லுங்க, பிடிக்கல அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போறவங்க படத்துக்கு வந்து போறவங்களை வந்து அந்த படம் நல்லாவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்க தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில செல்போன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவு செய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கல பேசாம இருந்துருங்க, அவ்வளவுதான். பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த ஒரு 120 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்றும் நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போறதில்லை. ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி, நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால், நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். தம்பி பூச்சிமுருகன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, பாஸ்கரன் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு. ராஜீவ்காந்தி கூட சொன்னாப்புல, சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்க பண்றீங்கன்னு. எங்கிட்ட கேட்டாங்க, நீங்க எதுக்கு பெரிய ஸ்டார் படத்துல நடிக்கிறது இல்லை? நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் நடிக்கிறதுக்கு தயார், கூப்பிடட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட ஈக்கு தலையா இருக்கிறது தான் நான் விரும்புறேன். சின்ன படங்கள் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்புல, 8 தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே, டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைல்ல வந்து நீங்க வந்து இது மெயில் அனுப்புங்க, பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க போறோம். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு இது இருப்பா, ஏன் இப்படி திணற, என்ன சொல்லு நீ? இல்லை, நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும் போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகர் தான், பக்கத்தில் உட்கார சொன்னோன்னு ஒரு மாதிரியா இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, அப்பான்ற இல்லை சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பிச்சாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாம போது, 8 தோட்டா இருக்குது, 8 தோட்டாவும் உங்க கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒன்னொன்னு வெடிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்கு, ரைட் பண்றேன். சின்ன படம் தான், புது டைரக்டர் தான் பண்ணேன். அதே மாதிரி இப்ப தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் 2ல ஒரு அருமையான விஷயம், எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள், அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள், மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள், இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு போலாம். அந்த மாதிரி வந்து விதார்த் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும். ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும். எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.